வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சவ் மோர் குழம்பு நம்ம பண்ண போகிறோம். எல்லா காய்களும் இதில் நம்ம போட்டு மோர் குழம்பு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சவ் போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சிடலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து துவரம்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கான அளவு. ஸோ இப்போ நம்ம துவரம்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தனியா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சு தான் நம்ம வந்து அரைக்கணும். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். ஏன்னா அந்த தண்ணியை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறதில்ல. அந்த தண்ணியோடதே நம்ம அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து ஊறணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் வந்து ஊறட்டும். இப்போ வந்து அதுக்கு இடையிலையே நம்ம வந்து கடாயில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 3 வரமிளகா, 5 பச்சை மிளகா நம்ம வந்து போட்டு நல்லா நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கிடலாம். ஏன்னா அதில் வந்து இப்போ பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், வரமிளகாவும் காரமாக இருக்கும். இந்த எண்ணெயில் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் காரம் கம்மியாகும். அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் மோர் குழம்பு ரொம்ப போட்டுட்டிங்கன்னா வந்து மோர் குழம்பு வந்து கசக்கும். அதனால் நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடணும். அதாவது வெந்தயம் வந்து கருகக்கூடாது. கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த ஒரு பக்குவத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கடாயில் நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து காய் வேக வைக்கிறதுக்கு. நான் வந்து சவ் வந்து ஒரு 100 கிராம்ஸ் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம வந்து பெரிய சைஸாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னமாக நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, இல்லாட்டி கரைஞ்சிரும். அதனால் நல்லா தெரிகிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி போடணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 100 கிராம் வந்து ஒரு சவ் மீடியம் சைஸ் வரும். தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வேகணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா சவ் வந்து சீக்கிரமே வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வெந்துடும். நீங்கள் இந்த சவ் இல்லைன்னா நீங்கள் வெண்டைக்காய் போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம். இதில் வந்து மோர் குழம்பு நம்ம செய்யலாம். இப்போது அது வேகட்டும். நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஜாரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் திருண்ண தேங்காயை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நல்லாவே வந்து ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாரில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோர்ஸாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிறத நம்ம எல்லாத்தையுமே இதில் வந்து இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம வந்து சேர்த்துடலாம். இது இப்போ வந்து நம்ம வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த டைம்லையே நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காயிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ அந்த மஞ்சத்தூள் போட்டு அதுக்கும் ஒரு 2 ரவுண்டு விட்டுட்டேன். அதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம காய் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். காய் வந்து நல்லா சூப்பராகவே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ காய் வெந்துருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வாஷ் பண்ணி நீங்கள் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மல்லி, அரிசி இதெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். அது நம்ம மல்லி, அரிசியெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றுனதுனால அது கேஷுவலாகவே வந்து குழம்பு கெட்டிப்படும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஒரு 5 நிமிஷம் நான் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா நீங்கள் வந்து கொதிக்க விடணும். இந்த டைம் நம்ம வந்து தயிர் ஊற்ற போகிறது கிடையாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான், அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கொதிக்குது. இந்த டைம் நம்ம வந்து வறுத்த ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போதே கூட ஜீரகத்தை நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஜீரகப்பொடி போட்டதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு 250 ml வந்து நல்லா நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி போடாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு நம்ம சேர்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து காயில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைனா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்குவோம். அதே போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் வந்து வெண்டைக்காயில் செஞ்சிங்கன்னா கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வெண்டைக்காயை நல்லா நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ப்ராசஸ்லாம் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பூசணிக்காவும் இந்த சௌ மெத்தட் தான், வெள்ளரிக்காவும் இந்த சௌ மெத்தட் தான். எல்லாமே ஒரே மாதிரி தான். வெண்டைக்காய் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறும். இப்போ தயிர் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு பபுள்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடுவோம். இப்போ நல்லாவே பபுள்ஸ் வருது. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லாவே நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தாளித்து நம்ம அதில் கொட்டணும். ஏன்னா தயிர் ஊற்றுக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம கடாயில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் வந்து மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமாவே நம்ம வந்து வரமிளகா 2 நம்ம கிள்ளி போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து உளுந்து நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம தாளித்து அந்த நம்ம கடாயில் வச்சுருக்கிற மோர் குழம்புல நம்ம தாளித்து நம்ம கொட்ட போகிறோம். கருவேப்பிலை போட்டது கொஞ்சம் நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கடாயில் வந்து அப்படி தாளித்து நம்ம கொட்டிடலாம். இந்த மோர் குழம்பு கூடவே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், இல்லாட்டி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, சிப்ஸு, அதே மாதிரி காராமணி அது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரியல் ஐட்டம் கூட இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.